வணக்கம் குழந்தைகளை, மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பொருளை தள்ளுவதற்கு கொடுக்கப்படும் விசையை விட இழுப்பதற்கு குறைவான விசையே போதுமானது. அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொருளை நம்ம தள்ளுறதை விட இழுப்பது ஈஸி அப்படின்னு சொல்றாங்க, எளிமையானதுன்றாங்க. எப்படின்னு பார்ப்போம். நீங்க பாத்தீங்கன்னா மேஜை மேல ஒரு புத்தகம் வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த புத்தகம் மேஜை மேல இருக்கும்போது அந்த புத்தகத்தை என்ன ஆகும், அது மேல புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி செயல்படும். அதாவது FG அப்படின்னு போட்டிருக்கேன், ஓகேங்களா? இதே அளவு விசை மேல் நோக்கியும் செயல்படும். இது நியூட்டனுடைய 3வது விதி. நீங்க இன்னும் ஹையர் கிளாஸ் போகும்போது பத்தி படிப்பீங்க, மேலுக்கு போகும்போது படிப்பீங்க. ஸோ நீங்க இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எல்லா பொருள் மேலையும் அதாவது பூமி மேலுடைய எல்லா பொருள் மேலையும் புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி செயல்படும். அதே அளவு விசை அதான் மேல் நோக்கியும் செயல்படும். அதனால அந்த பொருள் அதே இடத்துல இருக்கு, ஓகேங்களா? அதாவது மேல இழுக்கிறது கீழே இழுக்கிறது ரெண்டும் சமமா இருக்கிறதுனால என்ன ஆகும், அந்த பொருள் மேஜை மேல அப்படியே இருக்கு. அதாவது மேலேயும் பறந்து போல கீழேயும் போல, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த பொருளை தள்ளுறோம். இந்த FE போட்டிருக்க பாருங்க, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதாவது ஒரு வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ், ஒரு விசை நம்ம புத்தகத்துக்கு மேல நம்ம கொடுத்து புத்தகத்தை தள்ளுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம கொடுக்குற விசை ரெண்டா உடையுது, ஓகேங்களா? ரெண்டு பகுதியா பிரியுது. அதில் ஒரு பகுதி இந்த FH போட்டுக்க பாருங்க, அதாவது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், அதாவது கிடைமட்ட விசையா மாறி புத்தகத்தை இந்த பக்கம் தள்ள பார்க்குது. இன்னொரு பகுதி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழ் நோக்கி விசையா மாறுது. அதாவது வெர்டிக்கல் ஃபோர்ஸ், அதாவது கீழ் நோக்கி விசையா போகுது, ஓகேங்களா? ஏற்கனவே புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி செயல்பட்டு இருக்கு. அப்ப இந்த விசை இதோட சேர்ந்து என்ன ஆகும்னா, இது ரெண்டையும் கூட்டி வர்றதுனால வரக்கூடிய விசை மேல் நோக்கி செயல்படும். அப்போ ரெண்டு விசை மேல் நோக்கி செயல்படுது. ஓகே, இப்போ இது இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் வருவோம். நம்ம அதாவது இழுத்தல் இதுக்கு வருவோம், நிகழ்ச்சிக்கு வருவோம். இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க அதே மாதிரி புத்தகம் மேல இருக்கு, ஒரு கீழ் நோக்கி புவியீர்ப்பு விசை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த பக்கமா அதாவது இழுக்குறீங்க புத்தகத்தை. இப்போ என்ன ஆகுது, அதே மாதிரி நம்ம கொடுக்குற விசை ரெண்டு பகுதியா உடையுது. ஒண்ணு இந்த பக்கம், அதாவது நம்மளை நோக்கி வரக்கூடிய விசை ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல் கேஸ்ல முதல் இதுல கீழ் நோக்கி போன விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ அது மேல் நோக்கி செயல்படுது, ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம இங்க ரெண்டு விஷயம் கீழ் நோக்கி செயல்படுது. அப்ப இந்த ரெண்டு விஷயம் கூட்டுறதுனால வரக்கூடிய விஷயம் மேல் நோக்கி செயல்படும். ஆனா இங்க என்ன பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற விஷயம் ஒரு பகுதி நம்மளை நோக்கி வருது, ஒரு பகுதி மேல் நோக்கி போறதுனால என்ன ஆகுதுன்னா, இது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இருக்கிறதுனால, அதாவது எதிர்த்திசையில் இருக்கிறதுனால மொத்தமா மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் போற விசையோட அளவு குறையுது, ஓகேங்களா? அதாவது FG மைனஸ் FV, இந்த வித்தியாசத்துல உள்ள ஃபோர்ஸ்ல விஷயத்தை மேல் நோக்கி கீழ் நோக்கியும் செயல்படும். அப்ப என்ன ஆகும், நம்ம பொருளை ஈஸியா நம்ம இழுத்துடலாம். இந்த படத்தை நான் இன்னொரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இந்த விஷயத்த. ஸோ நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க இது புரியலன்னா அதை பார்த்து இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பொறுத்துக, இயக்கத்தை நிறுத்துதல். இதை பார்த்தீங்கன்னா இது எங்க வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வரும். ஏன்னா இந்த பையன் பின்னாக தள்ளுறான், இவன் முன்னாக தள்ளுறான். அப்போ இங்கே வந்துடும். திசையை மாற்றுதல். இது பேட்டை வச்சுன்னா கிரிக்கெட் பந்து அடிக்கும்போது என்ன ஆகுது, பந்து நம்ம வர்ற இவனை நோக்கி வந்த பந்து இந்த விலகி போற மாதிரி மாறுது, திசை மாறுது. உருவத்தை மாற்றுதல். இந்த பாஞ்சு அழுத்துறான் பாருங்க, இது உருவம் மாறுது. இந்த இது வேகத்தை மாற்றுதல். இந்த பையன் இழுத்துட்டு இருக்கான், இவன் பின்னாடி தள்ளுறான் அப்படின்னாலும் வேகமா நகரும். இந்த ரெண்டு ஒரே திசையில வேகமா நகரும். விசையின் வகைகள். நம்ம விசையை பத்தி பார்த்தோம். விசையில என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்த்தலாம். தொடு விசை. ஒரு பொருளை தொடுவதன் மூலம் அப்பொருளின் மீது செயல்படும் விசையை தொடு விசையாகும். அதிலே இருக்கு பாருங்க, தொடுனா தொடருது. அதாவது ஒரு பொருள் நம்ம தொடர்னால அது மேல இருக்கக்கூடிய விசையில தொடு விசைன்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு தீக்குச்சியை பற்ற வைத்தல். இந்த மாதிரி குச்சியை கொண்டு என்ன ஆகும், நம்ம வேகமா அதில் உரசும் போது என்ன ஆகும், இந்த பெட்டியில படும்போது தீக்குச்சி எரியுது, ஓகேங்களா? ஸோ இந்த விசையில தொடு விசைன்னு சொல்றாங்க. ஓகே, தொடு விசையில மொத்தம் 3 வகைகள் இருக்கு. ஒன்று தசைநார் விசை, 2 எந்திர விசை, 3 உராய் விசை. இந்த ஓர் விசை என்ன நம்ம வரக்கூடிய ஸ்லைட்ல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம், விளக்கமா பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த டைப்புக்கு போயிடுவோம், அடுத்த வகைக்கு போயிடுவோம். அடுத்த வகை தொடா விசை. ஒரு பொருளை தொடாமலேயே அதன் மீது செயல்படும் விசை தொடா விசை எனப்படும். இந்த தொடு விசை என்ன பார்த்தோம், தொடுறது மூலமா ஏற்படுதுன்னு பார்த்தோம். தொடா விசை இதுக்கு அப்படியே எதிர்ப்புறமா உள்ளது, அதாவது தொடாம ஏற்படக்கூடிய விசை. அது எப்படி தொடாம ஏற்படும் நீங்க கேட்குறீங்களா? என்னென்ன சில உதாரணங்கள் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்று தூசி உறிஞ்சி, அதாவது வாக்யூம் கிளீனர் சொல்லுவாங்க. வாக்யூம் கிளீனர் வீட்டில் வச்சுட்டீங்கன்னா நமக்கு தெரியும், இல்லைன்னா எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதில் ஒரு குழாய் மாதிரி இருக்கும். அந்த குழாயை தரையில கொண்டுகிட்டே போகும்போது என்ன ஆகும்னா அந்த குழாயில உள்நோக்கி ஒரு காற்று வேகமா, எப்படி நம்ம ஸ்டா போட்டு ஜூஸ் எல்லாம் உரியும் போது சரண ஜூஸ் அந்த குழாய் வழியா உள்ள போகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி என்ன ஆகும்னா, அந்த குழாய் அப்படியே உள்ள கூடிய ஒரு காற்று உள்ள ஒரு மோட்டார் இருக்கும். அது வேகமா சுத்தும் போது என்ன ஆகும்னா காற்றை உள்நோக்கி இழுக்கும்.
அப்போ தரையில் உள்ள தூசியெல்லாம் அந்த குழாய் வழியே உறிஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழாய் வந்து தரையில் வந்து அந்த தூசி மேலே வந்து படாமலே என்ன ஆகுது, தூசி உறிஞ்சுது. இதே வந்து தொடா விசை. ஓகேங்களா? ஸோ தொடா விசையில் 2 வகை இருக்கு. ஒன்று வந்து புவியீர்ப்பு விசை, ஒன்று வந்து காந்த விசை அப்படின்னு சொல்றாங்க. புவியீர்ப்பு விசை நமக்கு தெரியும், எல்லா பொருளுக்கும் பூமி மேல உள்ள எல்லா பொருள் மேலையும் ஒரு கீழ்நோக்கி விசை பாஞ்சு என்ன ஆகுது, அந்த பூமியிலே அந்த பொருள் இருக்க மாதிரி பார்த்துக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ பூமி மேலே உள்ள பொருளுக்கும் பொருந்தும், ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டால் என்ன, அந்த பொருள் கீழ் நோக்கி வரும் பூமியை நோக்கி. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அந்த பொருள் தொடாத நிலையில, அதாவது பூமி வந்து அந்த பொருளை தொடலைன்னா கூட அது மேலே ஒரு விசை செயல்படுது. அதான் தொடா விசை. அப்புறம் காந்த விசை, இது நீங்க பார்த்துருப்பீங்க சின்ன வயசுல. யார் யாரெல்லாம் காந்தத்தை வச்சு விளையாடுறீங்க உங்களுக்கு தெரியும். காந்தத்தை அப்படியே ஒரு இரும்பு பக்கத்தில் கொண்டு போகும், என்ன ஆகும், அது ஒட்டன்னு அவசியம் இல்லை, அதாவது அந்த இரும்பு தொடன அவசியம் இல்லை, பக்கத்தில் வந்து கொஞ்சம் க்ளோஸாக பக்கத்தில் போனோன்னு என்ன ஆகும்னா அந்த இரும்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வந்து அந்த காந்தத்தில் வந்து ஒட்டிக்கும். அப்போ என்ன ஆகுது, அது தொடாமல் ஒரு விசை செயல்பட்டு அந்த வந்து இரும்பு வந்து என்னது, காந்தம் வந்து பிடிச்சிக்குது. ஸோ இதுதான் வந்து தொடா விசையின் 2 வகைகள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தொடு விசையில 3 பகுதி பார்த்தோம்னா அது என்னென்னு பார்த்தலாம். தசைநார் விசை. நம் உடலின் உறுப்புகள் அல்லது தசைகளின் உதவியால் கொடுக்கப்படும் விசை தசைநார் விசை எனப்படும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது தசைநார் விசை என்னன்னா, நம்ம உடல் உறுப்புகளை பயன்படுத்தியோ இல்லைன்னா தசைகளை பயன்படுத்தியோ கொடுக்கக்கூடிய விசைதான் வந்து தசைநார் விசை. அவ்வளவுதான். ஓகேங்களா? என்னுடைய கால் தசைகளை நான் மிதிவண்டி இயக்குவதற்கு பயன்படுத்துகிறேன், இது தசைநார் விசை ஆகும். இங்க பாருங்க, நீ வந்து என்ன பண்றான், காலை வந்து காலில் உள்ள தசை காலை யூஸ் பண்ணி விசை கொடுத்து சைக்கிளை ஓட்டுறான். அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, நம்முடைய வரையறைப்படி நம் உடலின் உறுப்புகள், அப்போ நம்ம காலை வச்சு பாட்டுறோம் இல்லையா, அதனால இது வந்து தசைநார் விசை. நான் என்னுடைய கை தசைகளை பானை செய்வதற்கு பயன்படுத்துகிறேன், இது தசைநார் விசை ஆகும். இதுவும் அதே என்ன போட்டிருக்கு, நம் உடலின் உறுப்புகள் அல்லது தசை உதவியால் கொடுக்கப்படும் விசை தசைநார் விசை. இப்போ கை ஒரு உறுப்பு தானே, நம்ம உடல் உறுப்பு தானே, அதனால இது வந்து தசைநார் விசை. இப்போ எந்திர விசைக்கு வருவோம். எந்திரத்தினால் கொடுக்கப்படும் விசை எந்திர விசை ஆகும். அதிலே இருக்கு பாருங்க, எந்திரம் விசை இருக்கு. ஸோ ஒரு எந்திரத்தை வச்சு நம்ம விசை கொடுத்தோம்னா அது வந்து எந்திர விசை. உதாரணம் பாருங்க, அதாவது எடுத்துக்காட்டு பாருங்க, மண் வெட்டும் எந்திரத்தை கொண்டு குழி தோண்டுதல். அதாவது மண் வெட்டு, நீங்க இப்போ ஜேசிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரோடெல்லாம் வந்து போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வண்டியை கொண்டு வந்து எங்கேயும் குழிகளை தோண்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எந்திரத்தை பயன்படுத்தி குழி தோன்றதுனால இது வந்து எந்திர விசை. அப்புறம் மிக்சியை கொண்டு பொருட்களை அரைத்தல். நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க, அதாவது கலவை எந்திரம் சொல்லுவாங்க. மிக்சிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை, கலவை எந்திரம், கலக்கிறது அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ சட்னி இருக்கணும், தேங்காய் பொரியல்ல பச்சை மிளகாலாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி என்ன மிக்சியமாக சுற்றும் போது நமக்கு சட்னி அடியாயிருது டக்குன்னு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எந்திரத்தை பயன்படுத்தி கொடுக்கறதுனால இது வந்து எந்திர விசை. புவியீர்ப்பு விசை. இப்போ வந்து நம்ம புவியீர்ப்பு விசை என்னன்னு வந்து வேறமா பார்த்துடலாம். ஒரு பந்தை காற்றில் மேல் நோக்கி இருந்தால் அது கீழே வருவது ஏன்? நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பந்து வந்து மேல் நோக்கி, இப்போ கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா பந்து அடிக்கிறாங்க, பந்து அப்படியே சிக்ஸருக்கு மேலே போகுது, அது அப்படியே வானத்துக்கு போறது இல்லை, கரெக்டா அப்படியே போய் என்ன ஒரு உயரம் போயிட்டு அப்படியே நேரம் வந்து கீழே விழுந்துருது. அது ஏன்னு என்னையாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அப்புறம் நாம் குதிக்கும் போது ஏன் மீண்டும் தரையை தொடுகிறோம், நம்மால் ஏன் பறக்க முடியும்? நம்ம வந்து ஜம்ப் பண்றோம், என்ன ஆகுது, நம்ம ஜம்ப் பண்ணி அப்படியே வானத்திலே போறதில்ல, திருப்பி வந்து பூமியில வந்து நின்றுதோம். ஓகேங்களா? அது ஏன் பாருங்க, ஏன்னு யோசிங்க. ஏன் பழங்கள் மரத்திலிருந்து கீழே விழுகின்றன? மரங்கள்ல பார்த்துருப்பீங்க, தென்னை மரமாகட்டும் மாமரமாகட்டும், இந்த மாதிரி மரங்கள்ல வந்து என்னது, எப்பயாச்சும் பழங்கள் வந்து பழங்களோ இலைகளோ என்ன ஆகுது, விழும்போது வந்து என்னது அப்படியே வானத்துல பறக்காம கீழ் நோக்கி வந்து பூமியில விழுது. அது ஏன் பாருங்க, ஏன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இப்போ எல்லாம் ஏன் நிகழ்கின்றன? ஏன் நிகழ்துன்னா, பூமியானது எல்லா பொருட்களையும் தன்னை நோக்கி ஈர்க்கிறது. பொருட்களை தம்மை நோக்கி இழுக்க அவற்றின் மீது பூமி செலுத்தும் விசையை புவியீர்ப்பு விசை எனப்படும். அவ்வளவுதான். அதாவது பூமி வந்து என்ன பண்ணுதுன்னா, பூமியில உள்ள எல்லா பொருட்களையும் வந்து தன்னை நோக்கி ஈர்க்குது. இன்னும் சொல்ல போனா, நீங்க ஏன்டே இருக்கணும், என்னை விட்டு பறந்து போயிடக்கூடாது அப்படின்னு இழுக்குது. அந்த அது வந்து பூமியில தன்னை நோக்கி வச்சிருக்கிறதுக்காக அந்த பொருட்கள் மேல ஒரு விசையை வந்து செயல்படுத்துது. அந்த விசை என்னது, புவியீர்ப்பு விசை. காந்த விசையை பத்தி பார்த்துருவோம். இரும்பாலான பொருட்களை தம்மை நோக்கி ஈர்க்கும் பொருள் காந்தமாகும். ஆமா, காந்தம் வந்து இரும்பாலான பொருட்களை தன்னை நோக்கி ஈர்க்கும். அத்தகைய பொருட்களை ஈர்க்கும் விசையை காந்த விசையாகும். அதாவது காந்தமானது எப்படி பூமி வந்து பூமியில் உள்ள பொருட்களை தன்னை நோக்கி ஈர்ப்பதற்கு விசையை செயல்படுத்துறது வந்து புவியீர்ப்பு விசை பார்த்தோமோ, அதே மாதிரி காந்தமானது இரும்பாலான பொருட்களை மட்டும் தன்னை நோக்கி ஈர்க்க வந்து ஒரு விசையை செயல்படுத்துறது என்ன விசை, காந்த விசை எனப்படும். இங்க பாருங்க, ஒரு காந்தம் இருக்கு, ஒரு யூடியில் ஒரு காந்தம் இருக்கு, அது மேல பாருங்க அந்த ஆணி எல்லாமே நல்லா ஒட்டிட்டு இருக்கு. படத்தை பார்த்து அதன் மீது எவ்வகை விசை செயல்படுகிறது என எழுதுக. என்ன பண்றான், காலால உதைக்கிறான். அப்புறம் என்ன பார்த்தோம், உடல் உறுப்பு வச்சு விசை கொடுத்தா அது வந்து தசைநார் விசை. ஒரு ஃபேன் ஓடுது,
அதனால இது வந்து எந்திரம், அதனால எந்திர விசை. இளம் மடந்து கீழே உள்ளது, இது என்னது புவியீர்ப்பு விசை. ஒரு காந்தத்துல ஆணிலாம் ஒட்டி எடுக்கிறது வந்து காந்த விசை. தசை நார் விசை செயல்படும் படங்களுக்கு மட்டும் டிக் மார்க் குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. அதை ரைட்டு போட சொல்லியிருக்காங்க. இது கையை வச்சு அடிக்கிறானா, அப்போ வந்து தசை உடல் உறுப்பு, அதனால வந்து டிக் போட்டாச்சு. இது வந்து புவியீர்ப்பு விசை, பழம் இழந்து கீழே வந்து புவியீர்ப்பு விசைனால இதை இன்ட்டு பண்ணியாச்சு. இந்த பையன் காரால சைக்கிள் ஓட்டுறா, அது வந்து உடல் உறுப்புனால டிக் பண்ணியாச்சு. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கா. புத்தகம் வந்து கை தானே, கையை வச்சு என்ன பண்ணுறா, அந்த புத்தகத்தை வந்து அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கா இல்லையா. ஸோ வந்து கை மூலமாக செயல்படுறாங்க. இதுவும் தசைநார் விசை தான். இந்த ஒரு வெயிட் லிஃப்டர் என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு பழுதுக்கு வந்து என்ன பண்ணுறான், இந்த வெயிட்டை தூக்குறான் கையால். அதனால வந்து கையும் உடல் உறுப்புனால இதுவும் வந்து நம்ம டிக் பண்ணியாச்சு. உராய்வு விசை, இது ரொம்ப முக்கியமான விசை. நம்ம என்னன்னு பார்ப்போம். நாம் ஒரு பந்தை புல்தரையில் உருளச் செய்யும் போது அதன் வேகம் படிப்படியாக குறைந்து இறுதியில் அப்பந்து நின்று விடுகிறது. விசை செயல்படாமல் இயங்கும் பொருள் ஒன்று நிற்காது என்பது நாம் அறிந்ததே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புல் தரை இருக்கு, ஒரு பாஸ்கெட் பால் வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா வந்து ஒரு ஃபுட்பால் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பந்தை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து அப்படியே உருட்டி விடுறீங்க வேகமா. அப்ப என்ன ஆகுது, இந்த பந்து அப்படியே உருண்டு போய் கொஞ்ச நேரத்துல நின்றுது. ஓகேங்களா. ஸோ நம்ம முன்னாடி என்ன படிச்சிருக்கோம்னா, ஒரு பொருள் வந்து அதாவது வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது, அதாவது வந்து ஓய்வு நிலையில் இருக்கும்போது அந்த பொருள் வந்து நகராது. ஏன்னா அது வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறத விரும்பும். ஏன்னா புவியீர்ப்பு விசை வந்து கீழ் நோக்கி செயல்படுது, அதையோட விசை வந்து மேல் நோக்கியும் செயல்படுறதுனால அந்த பொருளை நகராம அங்கேயே வச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு பொருள் நகரம்னா நம்ம என்ன பார்த்தோம் வந்து, அது மேலே விசை செயல்பட்டாதான் பொருள் நகரும்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கும்போது அதை நிப்பாட்டணும் அப்படின்னாலும் என்ன பண்ணணும், அது மேலே ஒரு 100 விசை செயல்பட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உருட்டி விட்டீங்க, அந்த பொருள் உருண்டு ஓடிட்டு இருக்கு. அந்த ஓடிக்கிட்டு இருக்க பொருள் வந்து நின்றுது கொஞ்ச நேரத்தில். அப்போ என்னன்னா வந்து அந்த பொருள் மேலே ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத விசை ஒன்று செயல்படுது. அதுதான் வந்து அந்த ஓடிக்கிட்டு இருக்க பொருளை வந்து நிப்பாட்டுது. அந்த விசையை வந்து என்ன விசை நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகேங்களா. அதில் போட்டிருக்காங்க, விசை செயல்படாமல் இயங்கும் பொருள் ஒன்று நிற்காது என்பது நாம் அறிந்தது. இப்போ கார் போயிட்டு இருக்கு, நம்ம கார் நிப்பாட்ட என்ன பண்றோம், பிரேக் போடுறோம். ஓகேங்களா. ஒரு விசையை கொடுக்குறோம், கார் நிற்குது. அதே மாதிரி பந்தை உறிஞ்சி விட அந்த பந்து என்ன ஆகுது, வேகமா போய் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நின்றுது. அப்ப அந்த நகர்ந்து போயிட்டு இருக்க பந்தை வந்து எந்த விசை நிப்பாட்டுது, இது எத்தகைய விசை, நகர்ந்து கொண்டிருந்த பந்தை நிறுத்திய எந்த விசை, உராய்வு விசை ஆகும். அதாவது நம்ம அந்த கண்ணுக்கு தெரியாம அந்த ஒரு விசை செயல்பட்டு அந்த பொருளை நிப்பாட்டுதலையா, அந்த பந்தை நிப்பாட்டுதலையா, அந்த விசை பேர் என்னது, உராய்வு விசை. உராய்வு விசை என்னன்னு பார்ப்போம். ஒரு பரப்பின் மீது ஒரு பொருள் இயங்கி கொண்டிருக்கும் போது அப்பரப்பினால் அப்பொருளின் மீது செயல்படுத்தும் விசையை உராய்வு விசை எனப்படும். ஓகேங்களா. இங்க ஒரு பரப்புங்கிறது அந்த புல்வெளி. ஒரு பொருள் இயங்கி கொண்டிருக்கும் போது அந்த இயங்கி கொண்டிருக்கும் பொருள் என்னது, அந்த பந்து. ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணுது, அப்பரப்பினால் பொருளின் மீது செலுத்தப்படும் விசையை உராய்வு விசை எனப்படும். இது நம்ம சொல்லுவாங்கல்ல, ஒண்ணு இல்லை, இப்ப வந்து நடந்து போறோம், செருப்பு வந்து தரையை உரசி உரசி நடந்து என்ன சொல்லுவாங்க, செருப்பு தேஞ்சு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அந்த செருப்புங்கிறது ஒரு பொருள், நம்ம நடந்து போற பாதை வந்து என்னது, ஒரு பரப்பு. நம்ம வந்து நடந்து போகும்போது என்ன ஆகும்னா வந்து அதுக்கு வந்து உராய்வு விசை செயல்படும். அதை இன்னும் சொல்லப்போனா அந்த பரப்பானது, அதாவது அந்த தரையானது நம்ம கால் மேல ஒரு விசையை வந்து செயல்படுத்தும். ஓகேங்களா. அதுதான் வந்து உராய்வு விசை. சிந்திக்க, சுண்டாட்டம் விளையாடுவதற்கு முன் சுண்டாட்ட பலகையின் மீது மென்பொடியை தூவுவது ஏன். நீங்க பார்த்துருப்பீங்க, இப்போ கேரம் போர்டு விளையாடுறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கேரம் போர்டில் வந்து ஒரு 2 வகையான பொடி யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வெள்ளையா இருக்கும், ஒன்று சிகப்பா இருக்கும். ஓகேங்களா. வெள்ளையா இருக்கிற பொடி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த காயின்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக மூவ் ஆகும். அந்த ரெட்டா இருக்க பொடியை போட்டிங்கன்னா வந்து என்ன, காயின் வந்து கண்ணா பின்னான்னு நகரும், ரொம்ப வேகமாக நகரும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரம் போர்டோட மேல் பரப்பு வந்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் இருக்கும். ஓகேங்களா. பார்த்தா தெரியாது, ஆனால் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே நார்மலாக காயின் வச்சு அடிக்கும் போது என்ன ஆகும்னா வந்து காயின் வந்து வேகமாக நகராது. ஏன்னா அந்த மேடு பள்ளம் இருக்கனால என்ன ஆகும், அந்த உராய்வு வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். உராய்வு விஷயம் என்னன்னு பார்த்தோம், ஒரு பரப்பின் மீது, அதாவது அந்த கேரம் போர்டு பலகையின் மீது ஒரு பொருள் இயங்கி கொண்டு அந்த காயின் நகரும் போது என்ன ஆகும், அந்த பரப்பானது அந்த கேரம் போர்டோட மேற்பரப்பு வந்து அந்த காயினை வந்து என்ன பண்ணும், நகர விடாம பின்னோக்கி தள்ளும். ஓகேங்களா. அதனால காயின் வந்து மெதுவா நகருது. ஏன்னா வந்து மேடு பள்ளங்கள் இருக்கிறனால மெதுவா நகருது. இந்த பொடியை போட்டது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த பள்ளங்கள்லாம் வந்து இந்த பொடி போய் உட்கார்ந்துக்கிடும். ஸோ அந்த பொடி வந்து அந்த அந்த பள்ளங்களை வந்து படும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த பரப்பு வந்து சமதளம் ஆயிடுது. அதனால என்ன ஆகுது, காயின்ஸ் வந்து வேகமா நகருது. ஓகேங்களா. ஸோ அந்த பொடி போடுறதுனால அந்த உராய்வு விசை குறைக்கப்பட்டு காயின்கள் வேகமா நகருது. உராய்வு
நாம் வெள்ளைத்தாளில் பென்சிலால் எழுதியதை அழிக்க அழிப்பானையை பயன்படுத்தும் போது அதன் வடிவம் மாறுவது ஏன்? நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ரப்பர் வச்சு என்னது அந்த பென்சிலால் எழுதியதை அழிக்கும் போது என்ன, அந்த ரப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அதோட உருவம் மாறும். ஓகேங்களா? அது ஏன் மாறுது? இரண்டு பரப்புகள் ஒன்றை ஒன்று தொடும் போதோ அல்லது ஒன்றின் மீது மற்றொன்று நழுவி செல்லும் போதோ ஏற்படும் விசை உராய்வு எனப்படும். இந்த போட்டிருக்காங்க பாருங்க. உராய்வுன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பரப்புகள், அதாவது வந்து பரப்பா இருக்கலாம், இல்ல ஒண்ணு பரப்பு ஒண்ணு வந்து ஒரு பொருளா இருக்கலாம். ஓகேங்களா? அதான் வந்து இங்க பொதுவா சொல்லிட்டாங்க ரெண்டு பரப்புன்னு வந்துட்டு. ஏன்னா பரப்புனா என்னது மேற்பரப்பு. ஒரு பொருள்னால அதோட மேற்பரப்பதை வந்து இன்னொரு பரப்பு மேல வந்து அதை வந்து தொட போகுது. ஓகேங்களா? அதனால என்ன சொல்றாங்கன்னா வந்து பொதுவா சொல்றதுனால வந்து இரண்டு பரப்புகள் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இரண்டு பரப்புகள் ஒன்றை ஒன்று தொடும் போதோ, அதாவது நம்ம தீக்குச்சி உதாரணத்தை எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஒரு தீப்பெட்டி குச்சி, ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு தொடும் போதோ, கொஞ்ச நேரத்தில் தொட்டுட்டு போகும்போதோ, அல்லது ஒன்றின் மீது மற்றொன்று நழுவி செல்லும் போதோ, அதாவது இந்த ரோட்டுல கார் போது பாருங்க, இதை எடுத்துக்கோங்க. இந்த ரோட்டு மலை இது நழுவி போகுது இல்லையா, இதை எடுத்துக்கோங்க. நழுவி செல்லும் போது ஏற்படும் விசை வந்து உராய்வு எனப்படும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுமா, இரண்டு சிக்கி முக்கிய கற்களை ஒன்றோடு ஒன்று உரசும் போது நெருப்பு உருவாவதை ஆதி மனிதன் கண்டறிந்தான். கற்களுக்கு இடையே ஏற்படும் உராய்வு விசையை தீப்பொறியை உருவாக்குகிறது. ஓகேங்களா? நாங்க சின்ன வயசுல விளையாண்டுருக்கோம். நீங்க பேச்சு வாய்ப்பு கிடைச்சீங்கன்னா கருங்கல்ல ரெண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இருட்டான இடத்துல போயிட்டு இந்த ரெண்டு கல்லையும் நல்லா வேகமா ஒண்ணுக்கு ஒன்னோட மோதுற மாதிரி தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, அதுல ஒரு ஸ்பார்க், ஒரு நெருப்பு பொறி ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு வந்து ஆதி மனிதன் என்ன பண்ண, இந்த மாதிரி நெருப்பை உண்டாக்கி பொருட்களை சமைச்சு சாப்பிட்டான். இங்க பாருங்க, சறுக்கு விளையாட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. சறுக்குல நீங்க விழும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா போக மாட்டீங்க. நம்மள வந்து ஒரு லைட்டா ஒரு பிடிச்சி விடுற மாதிரி கொஞ்சம் அப்படியே மெதுவாக நம்ம வந்து சறுக்கிட்டே போகும். ஏன்னா இந்த பரப்பு, இந்த சறுக்கானது வந்து நம்ம மேல ஒரு விஷயம் வந்து உருவாக்குது. அது வந்து எதிர் திசையில் இருக்குன்னா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து மெதுவாக போக வைக்குது. நம்ம அதாவது அந்த எதிர் திசையில் உள்ள விசையும் மீறி நம்ம வந்து பாடி வெயிட் வந்து நம்மளை கீழ் நோக்கி உயிர் பேசணும் இழுக்கிறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாகவே நம்ம வந்து சறுக்கிட்டு வரோம். நகரும் மயில் வந்து இங்கேயும் அதே மாதிரி தான். என்ன ஆகும், இந்த டயர்ல வந்து என்ன ஆகும், இந்த ரோடு வந்து ஒரு எதிர்நோக்கி விசையை வந்து உருவாகும். அதையும் மீறி வந்து கார் வந்து முன்னோக்கி போகுது. வகைப்படுத்துக. இதுல பாத்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள் போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இதுல வண்டி இழுத்தல், ஒருத்தர் மரக்கட்டை இழுத்துக்கிட்டு இருக்கான். இங்க ரெண்டு பொண்ணுங்க வந்து மண்ணில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த சாய்ந்தாடு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஆள் மேலே கீழே போயிட்டு வருவாங்க இல்லையா, அந்த விளையாட்டு. ஒரு பையன் மிதிவண்டி ஓட்டுறான், ஒரு பொண்ணு சறுக்கிட்டு இருக்கா, ரெண்டு பேரும் வந்து ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, அதாவது கால்பந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பாருங்க பட்டை விட்டுக்கிட்டு இருக்கா, இவங்க ஊஞ்சல் ஆடுறாங்க. இந்த சின்ன பையன் இந்த ஸ்கூட்டர்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன பசங்க யூஸ் பண்ற இதுல வந்து ஸ்கேட்டிங் மாதிரி உள்ள வண்டியில போய்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் வகைப்படுத்த சொல்றாங்க. இதுல எதெல்லாம் வந்து தள்ளுற செயல்கள், இதெல்லாம் இழுத்தல் செயல்கள், இதெல்லாம் உராய்வு செயல்கள் நம்ம வந்து வகைப்படுத்த சொல்றாங்க. நம்ம வகைப்படுத்திடலாம். ஓகே, தள்ளுதல் செயல்கள் பாருங்க. சாய்ந்தாடுல பார்த்தீங்கன்னா நம்ம காலை வச்சு என்ன பண்ணுவோம், ஒரு தள்ளு தரையில தள்ளுறதுனால தான் வந்து ஒரு பக்கம் மேலே போகும், ஒரு பக்கம் கீழே வரும். ஓகேங்களா? அதனால இது வந்து தள்ளுதல். ஊஞ்சல் ஆட்டத்துல இதே மாதிரி நம்ம வந்து பின்னாக்கிறது என்ன பண்ணுவாங்க, அப்படி தள்ளுவாங்க. அதனால இது வந்து தள்ளுதல் வந்துடும். கால்பந்து கால்ட்டு தள்ளுறோம், அதனால இது வந்து தள்ளுதல் வந்துடும். மிதிவண்டி அதே மாதிரி காலால வந்து கீழே தள்ளி தான் நம்ம வந்து அந்த பெடலை மிதிக்கிறோம்னால அதுவும் வந்து தள்ளுதல் வந்துடும். மிதிவண்டி ஓட்டுதலும் அப்படிதான். கால்பந்து விளையாடுறதுல நம்ம காலால உதைக்கிறோம். மிதிவண்டி ஓட்டுறது வந்து நம்ம காலால வந்து அந்த பெடலை வந்து மிதிக்கிறதுனால, அது ஓடுறதுனால அதுவும் வந்து தள்ளுதல். குழந்தை ஸ்கூட்டர் அதே மாதிரி தான். நம்ம கால்ட்டு வந்து ஒரு காலை வந்து அந்த வண்டி மேலே வச்சுட்டு ஒரு காலை வந்து தள்ளிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதனால அதுவும் தள்ளுதல். பட்டமிடுதல் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூணு இதுலையுமே வரும். அதாவது தள்ளுதல் இருக்கு, இழுத்தல் இருக்கு, உராய்வு இருக்கு. நான் அடுத்த ஸ்லைட்ல என்னன்னு வந்து விவரமா எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு விளக்குறேன். வண்டி இழுத்தல், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழுத்தல்னு வருது பாருங்க, அதனால நம்ம இழுத்தல் நீங்க போட்டுருங்க. மரக்கட்டை இழுத்தல், இது வந்து இழுத்தல்ல வந்துடும். பட்டமிடுதல் இங்கே வந்துடும். உராய்வு செயல்கள் பார்ப்போம். அதாவது நீங்க நல்லா கவனிக்கணும். உராய்வு செயல்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நடக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து உராய்வு இருக்கும். அதாவது இப்போ ஊஞ்சல் ஆட்டை எடுத்துப்போம். நான் வந்து ஒரு பையனை ஆட்டி விட்டுறேன் ஊஞ்சல்ல. நம்ம அப்புறம் ஆட்டலாம் என்ன ஆகும், இந்த பையன் கொஞ்ச நேரம் அப்படியே ஆடிட்டே வந்து நின்றுதான் அப்படியே வந்து. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஊஞ்சல் ஆட்டும் பொழுது காற்று இருக்கு பார்த்தீங்களா, நம்மளை சுற்றி எல்லாம் காற்றுக்கு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த காற்று என்ன பண்ணுன்னா, அது ஒரு வகையான தடையை உருவாக்குது. நம்ம அந்த காற்று மீறிதான் வந்து ஊஞ்சல் ஆடுது. ஸோ அந்த காற்று ஒரு பரப்பு, அந்த ஊஞ்சல் ஒரு பரப்புனால என்ன, ஒரு ரெண்டு கடையில வந்து ஒரு உராய்வு ஏற்பட்டு ஊஞ்சல் கொஞ்சம் நேரம் நின்றுருக்கு. ஓகேங்களா? அதான் இங்க வந்து உராய்வு விசையில போட்டிருக்கேன். கால்பந்து விளையாட்டு அதே மாதிரி தான். பந்து எத்தி விடுறான், என்ன ஆகுது, பந்து வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு நின்றுது இல்லையா. ஸோ அங்கேயும் வந்து ஒரு உராய்வு விசை வந்து ஏற்படுது அந்த பந்துக்கும் அந்த தரைக்கும் இடையில வந்து. மிதிவண்டி ஓட்டுதல் அதே மாதிரி தான். மிதிவண்டியை ஓட்டுறீங்க, சக்கரை வந்து தரையில சுத்துது பார்த்தீங்களா. ஸோ அந்த சக்கரத்துக்கும் தரைக்கும் வந்து ஒரு உராய்வு விசை ஏற்படுது.
குழந்தை ஸ்கூட்டர்ல அங்கேயும் சக்கரை இருக்கு, தரை இருக்கு, அங்கேயும் ஏற்படும். வண்டி இழுத்தல், வண்டி இழுக்கிறீங்களா, வண்டி வந்து தரையில தானே இழுக்கிறீங்க, அங்கேயும் உராய்வு விசை ஏற்படும். மரக்கட்டையை இழுத்தல், அங்கேயும் ரெண்டு பரப்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று தொட்டு நழுவி போகுது, அதாவது மரக்கட்டை வந்து பூமிக்கு மேல அப்படியே சரிக்கிட்டே போகுது இல்லையா, அதனால வந்து உராய்வு ஏற்படும். சறுக்குதல், ஆமா இங்கேயும் வந்து உராய்வு இருக்கும். நம்மளுடைய பெடக்ஸுக்கும் அந்த சறுக்கிற பலகைக்கு வந்து ஒரு உராய்வு விசை இருக்கும். மண்ணில் விளையாடுதல், ஆமா இங்கேயும் இருக்கும். வந்து மண்ணில் உடம்பு வந்து என்னது நகட்டி விளையாடுவோம், இல்லைன்னா கையை கொண்டு மண்ணை வந்து அள்ளும் போது என்ன ஆகும், அங்க ஒரு உராய்வு விசை, தொடு விசை மாதிரி ஏற்பட்டு உராய்வு விசை ஏற்படும். ஓகே, அப்புறம் பட்டம் விடுதலும் வரும். இதுதான் வந்து பட்டம். ஸோ வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க புரியுதான்னு பாருங்க. இது புரியலாம் நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா வந்து இங்க இந்த 3 விஷயம் செயல்படுதல் இல்லையா, அதாவது இது வந்து தள்ளுதல், இழுத்தல், உராய்வில் வருது இல்லை, அது எப்படின்னு உங்களுக்கு புரியணும். அதுக்காக நான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், உங்களுக்கு வந்து விளக்க போறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பட்டம். ஓகேங்களா? இது வந்து பட்டத்துடைய வாலு, இது வந்து இந்த கயறு நம்ம பிடிச்சிட்டு இருப்போம்ல அந்த கயறு, இந்த மாதிரி போட்டுருக்காங்க. இது வந்து கோணம், இந்த கோணத்துல இருந்து வந்து காற்று வந்து இந்த பட்டத்து மேல விழுது. நம்ம அந்த கோடு கூட போது பாருங்க, இதே வந்து காற்று நம்ம பட்டத்து மேல அடிக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து புவியீர்ப்பு விசை, கிராவிட்டின்னு போட்டிருக்காங்க பாருங்க, இது வந்து புவியீர்ப்பு விசை. நமக்கு தெரியும் பட்டை வந்து வானத்துல பறக்கும் போது பூமி என்ன பண்ணும், அதை வந்து தன்னோக்கி இழுக்க பார்க்கும். அதை வந்து இந்த ஒரு விசை வந்து கீழ்நோக்கி விசை ஒன்று செயல்படுது. ஓகேங்களா? ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கயிறு வச்சு கட்டியிருக்கோம் பாருங்க, நம்ம அந்த இழுத்தல்ல பார்த்தோம் இல்லையா, தள்ளுதல் இழுத்தல் விசை பார்த்தோம். அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த கயிறு வச்சு இழுக்கிறதுனால ரெண்டு விசை வந்து உருவாகும். ஒண்ணு வந்து இந்த பக்கம், அதாவது நம்மளை நோக்கி இழுக்கக்கூடிய விசை. ஓகேங்களா? இது வந்து என்னது, உந்து விசை, நம்மளை நோக்கி செயல்படும். இன்னொரு விசை பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வந்து இழுக்கும் அந்த பட்டத்தை வந்து, அது வந்து கிராவிட்டியோட சேர்ந்து, அதாவது புவியீர்ப்பு விசையோட சேர்ந்து கீழ் நோக்கி இழுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம், எப்பயுமே வந்து கீழ் நோக்கி விசை போனால் அந்த மேல் நோக்கி விசை ஒன்று இருக்குன்னு பார்த்தோமா. ஸோ அந்த விசை ஒன்று மேல் நோக்கி செயல்படும். அது போக இங்க வந்து இன்னொரு மேல் நோக்கி விசை ஒன்று செயல்படுது. அது எப்படி வந்து நம்ம பார்ப்போம். காற்று வந்து இந்த பட்டத்துல வந்து அடிக்கிறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த விசை வந்து ரெண்டு பகுதியாக உடையது. ஒன்று வந்து ட்ராக்னு சொல்லக்கூடிய இழு விசையா மாறுது, அதாவது காற்றோட திசையில வந்து பட்டத்தை கொண்டு போக பார்க்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காற்று வந்து அப்படியே அந்த பட்டத்துடைய மேற்பரப்புல அப்படியே சறுக்கிக்கிட்டு கீழே போகுது. ஓகேங்களா? ஒரு பகுதி வந்து அப்படி போறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது மேல வந்து இந்த பட்டத்தை வந்து மேல் நோக்கி விசை ஒன்று உற்பத்தி ஆகும். அது வந்து பட்டத்தை மேல் நோக்கி கொண்டு போகும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப இந்த கீழ் நோக்கி போற விசையும் இந்த மேல் நோக்கி போற விசையும் ஒன்னா இருந்து, இந்த இழு விசையும் இந்த உந்து விசையும் ஒன்னா இருக்கும்போது என்ன ஆகும்னா, பட்டை வந்து வானத்துல பறக்கும், ஒரே இடத்துல வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை வந்து இந்த காற்றோட திசை வந்து மாறும் பொழுது இந்த மேல் நோக்கி பாயக்கூடிய விசை வந்து குறைஞ்சு காற்றோட போற விசை அதிகமான என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து மேல் நோக்கி விசை குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது என்ன ஆகும், அப்படியே வந்து இந்த சைடு காற்றோட திசையில போக பார்க்கும். பட் நம்ம கயிறை வச்சு பிடிச்சிக்கலாம், என்ன ஆகும், அதுக்கு மேலே போக முடியாது. அப்படியே அப்போ என்ன ஆகும், இந்த புவியீர்ப்பு விசை மூலம் கொஞ்சம் கொஞ்சமா பட்டை வந்து கீழே விழ ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ பழையபடியும் அந்த காற்றோட திசை மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மேல் நோக்கி போற விசை அதிகமாகி இந்த விசை குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், பட்டம் பழையபடியும் மேலாக்க பறக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்படி வந்து பட்டை வந்து இந்த மாதிரி இருந்தாத்தே வந்து பறக்கும். ஒருவேளை வந்து பட்டை வந்து இப்படி தரையில வைக்கிற மாதிரி வந்து மேல மாறுச்சு அப்படின்னா, அதோடைய இது மாறுச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழே வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, காயரடி முன்னாடி விட்டு இப்படி சுண்டி இழுக்கும் போது என்ன ஆகும், இந்த பட்டம் இந்த மாதிரி வந்து பொசிஷனுக்கு ஒரு நிலைக்கு வந்த உடனே பழையபடியும் பட்டம் பறக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? மதிப்பீடு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓய்வு நிலையில் உள்ள பொருளை நகர்த்த உதவுவது எனது விசை. விசை போட்டாச்சு. உடல் உறுப்புகளின் இயக்கத்தால் நடைபெறும் விசை என்னன்னு பார்த்தோம், தசைநார் விசைன்னு பார்த்தோம். டேஸ், தள்ளுதல் மற்றும் இழுத்தல் வந்து விசைகள் ஆகும். மரத்திலிருந்து பழம் கீழே விழ காரணம் என்னது, புவியீர்ப்பு விசைன்னு பார்த்தோம். விசை வந்து திசையையும் வேகத்தையும் மாற்றும் பார்த்தோம். சரியான சொற்களை சரியான படத்துடன் பொருத்துக. பந்தை அடித்தல், இந்த இது இங்கே வந்துடும், பந்து அடிக்கிறான். காரை தூக்குதல், இந்த இருக்கு காரை தூக்குறாங்க, இங்கே வந்துடும். தசைநார் விசை, இந்த கைகளை வச்சு பானம் செய்யறாங்க, இங்கே வந்துடும். இழுத்தல், இங்க மாடு வந்து வண்டி இழுத்துட்டு போறோம்னா இங்கே வந்துடும். உராய் விசை, இங்க ஸ்கேட்டிங் பண்றாங்களே இங்கே வந்துடும். எந்திர விசை, இங்க வந்து மின்களை ஊர்தியம் போட்டுருக்காங்க, எந்திரத்தெல்லாம் கொடுக்குற விசைனால இது இங்கே வந்துடும். வினாக்களுக்கு விடையளி. கதவை திறக்க எவ்வகை விசை பயன்படுகிறது? கதவை திறக்க தள்ளு அல்லது இழு விசை
பயன்படுகிறது. ஏன்னா கதை வந்து வெளியில இருந்து நீங்க தள்ளினீங்கன்னா என்ன ஆகும், தள்ளினாலும் திறக்கும். இப்போ நீங்க உள்ள இருந்த கதவை திறக்க என்னன்னு நீங்க வந்து இழுக்கணும். அப்ப ரெண்டு விஷயமே பயன்படுது கதவை திறக்க வந்து. விசைகளின் வகைகள் யாவை? தொடு விசை மற்றும் தொடா விசை ஆகியவை விசைகளின் வகைகள் ஆகும். ரெண்டு வகைகளும் பார்த்தோம்னா அதை போட்டுருங்க. கிணற்றில் நீர் இறைக்கும் போது எவ்வகை விசை பயன்படுகிறது? கிணற்றில் நீர் இறைக்கும் போது தள்ளு மற்றும் இழு விசை பயன்படுகிறது. ஏன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வாளியை வந்து உள்ள கொண்டு போகணும் கிணத்துக்குள்ள. அப்ப என்ன ஆகும், நீங்க வந்து தள்ளுவீங்க, அதாவது விடுவீங்க அந்த கயிறை வந்து, அது வந்து தள்ளு விசை. அப்புறம் ரெண்டாவது தண்ணியை பிடிச்ச மாதிரி என்ன இழுப்பீங்க நம்மளை நோக்கி, அது வந்து இழு விசை. அப்ப ரெண்டு விஷயமே பயன்படுது. இயக்கம் என்றால் என்ன? ஒரு பொருளானது ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை இயக்கம் என்கிறோம். அவ்வளவுதான். ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் போது அது வந்து இயக்கம் சொல்றோம். பண்பாண்டம் செய்ய எவ்வகை விசை பயன்படுகிறது? பண்பாண்டம் செய்ய தசைநார் விசை பயன்படுகிறது. கீழ்காணும் பொருட்களின் அருகில் சுஜாதா காந்தத்தை கொண்டு வருகிறாள். அவற்றில் எவ்வகை காந்தத்தில் எவையவை காந்தத்தில் ஒட்டி கொள்ளும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புத்தகம், ஊசி, நாணயம், அழிப்பான், சட்டை, சீப்பு, கோலை, ஆணி. இதில் இதெல்லாம் ஒட்டும். புத்தகம் ஒட்டாது, ஏன்னா இரும்பு கிடையாது. ஊசி வந்து இரும்பு, அது ஒட்டும். நாணயத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நாணயம் ஒட்டும், ஒரு சில நாணயம் ஒட்டாது. அதனால வந்து நாணயம் வந்து ஒட்டும்னு எழுதியிருக்கேன். அழிப்பான் வந்து ரப்பர், அது ஒட்டாது. சட்டையும் ஒட்டாது. சீப்பு வந்து பிளாஸ்டிக், அதுவும் ஒட்டாது. கோலை வந்து ஒட்டாது, அது வந்து இரும்பு கிடையாது. ஆனால் இரும்பால் செய்யப்பட்ட கோலை இருந்தால் அது ஒட்டும். ஓகேங்களா? ஸோ ஆணி, ஸோ வந்து ஆணி எழுதியாச்சு. சிந்தித்து விடையளிக்க. பந்து, கல், காகிதத்தாள், இலை ஆகியவற்றை ராஜா மேல் நோக்கி எறிகிறான். அவற்றிற்கு என்ன நிகழும்? இங்கு எவ்வகை விசை செயல்படுகிறது? பந்து, கல், காகிதத்தாள், இலை ஆகியவை கீழே விழும். ஆமா, நம்ம எதை வந்து மேல் நோக்கி இருந்தால் என்ன ஆகும்? கீழ் நோக்கி அது விழும் கொஞ்ச நேரத்துல வந்து. இங்கு புவியீர்ப்பு விசை செயல்படுகிறது. நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.